ஹாய் கைஸ், குட் ஈவினிங். பிக் பாஸ். நம்மளோட எப்படிராவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சரியா? ஸோ பிக் பாஸ் ப்ரோமோ 5, அதாவது ப்ரோமோ 4 வந்து நான் பேசியிருப்பேன். அப்பயே நான் சொல்லியிருப்பேன், ஏதாவது ப்ரோமோ 5 இருந்தா போடுங்க ஐயா அப்படின்னு. அதே மாதிரியே ப்ரோமோ 5 வந்துருச்சு கைஸ். அதாவது ரவீந்தர், அதுக்கப்புறம் ரியா, தியாகராஜன், இவங்க 2 பேரும் உள்ள வர்றாங்க. ஸோ ரவீந்தர் வந்து வந்த உடனே எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் பேசுறாரு. ஜாக்லினை வந்து உள்ள வரும்போதே, ஏ தங்கமே, என்னோட தங்கம் நீதான் அப்படின்ட்டு வர்றாரு. முத்துவை அப்படியே கட்டி அணைக்கிறாரு. சரி, அணைச்சிட்டு போறாரு. சரியா, அவருக்கு வந்து ஏதாவது தப்பா நெகட்டிவா கமெண்ட்ஸ் வந்துரும், வெளியில நம்ம யாராவது தப்பா பேசிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு பேசுறாரா என்னன்னு தெரியல ரவீந்தர். அதுக்கப்புறம் வந்து ரியா. ரியா வந்து ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு அட்டையாட்டம் ஒன்று கொடுத்து விட்டுருக்காங்க. அதை வந்து அருணுக்கு வந்து கேம் ஓவர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் விஷாலை வந்து தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு பேசுறாங்க. நீ வந்து தர்சிகாவுக்கு வந்து உன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் ஆனால் நீ வந்து தர்சிகா போன உடனே அன்ஷிதாவோட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்ட. அதை வந்து எப்படி சொல்றது, அப்ப நீ ஃப்ரெண்ட்ஷிப்பா அதை யாருமே எடுத்துக்க முடியல. அது எல்லாம் இந்த மாதிரி லவ் கண்டென்ட்டா தான் போகுது அப்படின்னு சொல்லி விஜய் விஷாலை வந்து நல்லா தாளிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் நடக்குது கைஸ். அதுக்கப்புறம் சௌந்தர்யாவும் ரயான், பவித்ரா 3 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, எனக்கு வந்து முத்து டைட்டில் வின் பண்ணா ஓகே தான், எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை நான் பண்றது பேசுறதெல்லாம் வந்து வெளியில போக மாட்டேங்குதோ என்னமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. தமிழ் பேசினாதான் மக்களுக்கு பிடிக்க மாட்டிருக்குது. அதனால தீபக், ஏன்னா அர்ணவ் வந்து அந்த வேலையை பார்த்தாப்புல. யாரு? அர்ணவ் உள்ள வந்தார் இல்லையா, அந்த அர்ணவ் வந்து பார்த்த வேலைதான் அது. இந்த சைடு தீபக்கையும் இந்த சைடு முத்தையும் நிப்பாட்டிட்டு இவங்க 2 பேரும் தான் சூப்பரா கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னங்காட்டி சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி ஆகி போச்சு. ஸோ ஒருவேளை அந்த பொண்ணு நினைச்சிருக்கலாம் இல்லையா, நம்மளா டைட்டில் வினரா நம்ம ஆவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம் இல்லையா. கரெக்ட் தானே கைஸ். யாரு தப்பான எண்ணம் இல்லையே. ஏன்னா முத்துவுக்கு இருக்கிற எண்ணம் மாதிரி தானே எல்லாத்துக்கும் இருக்கும். சரியா, முத்துக்கிட்டே நெகட்டிவிட்டி இருக்குது. அது வந்து லைவ்ல நிறைய வருது. பட் 1 hour எபிசோட்ல அதெல்லாம் வரமாட்டேங்குது. அதான் உண்மை. அதனால மக்கள் வந்து அந்த 1 hour எபிசோடு தானே அதிகமா பாக்குறாங்க. லைவை யாரு அதிகமா பாக்குறா? அப்ப அப்படின்னு பார்க்கும்போது முத்து மேல எப்படி ஒரு தப்பான அபிப்பிராயம் வரும்? மக்கள் வந்து எல்லாரும் முத்துக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. முத்து மேல எப்படி ஒரு நெகட்டிவிட்டி வரும்? லைவ்ல நெகட்டிவிட்டி வருது. முத்துவை பத்தி முத்து நிறைய பேசுறாரு. வார்த்தைகள்லாம் நிறைய விட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. சரியா, அதுக்கப்புறம் வந்து அர்ணவ் வந்து 2 வார்த்தையை விட்டுறாரு. யார? ஜெஃப்ரியையும் விஷாலையும் தப்பா பேசிடுவாராட்டு இருக்குது. அதான் சத்யாவை. எங்க அந்த ஷர்ட் போடாம தானே இருப்பான் சத்யா. அந்த மாதிரி அதை சொல்லி காமிச்சிருப்பாராட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஜெஃப்ரிய வந்து எங்க உட்காந்து தடவிக்கிட்டு பேசிட்டு இருப்பானே, எங்க அவனை காணோம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்களாட்டு இருக்கு. உடனே ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு. எங்க ஃப்ரெண்டை எப்படி நீ தப்பா பேசுற, அப்ப நீ எங்களை நீ தப்பா தானே பேசுற அப்படின்னு. நீங்க எதுக்கு அலோவ் பண்றீங்க? தொட்டு பேசுறதுக்கு நீங்க எதுக்கு அலோவ் பண்றீங்க? அப்ப வெளியில இருந்து பாக்குற மக்களுக்கு அப்படித்தானே தோணும். வழக்கண்ணைய அதைத்தானே அருணவ் வந்து சொல்றாப்புல. அது உங்களுக்கு சொன்னோடனே உங்களுக்கு குடையுதாக்கும். ஐயோ சாமி. ஆனா ஜெஃப்ரி பண்ணது அப்படித்தானே பண்ணா. போய் மடியில படுக்கிறது, தலைய கோதுறது. இதே வேலையத்தான் யாரு முதல் சீசன்ல இவர் பண்ணியிருப்பாரு. அந்த அவரும் தமிழ் பேசுறவர் தான். பேர் கூட எனக்கு வர மாட்டேங்குது. தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ப்ளீஸ். சரியா, அவர் கூட இப்ப கூட மேரேஜ் ஆகி அந்த அவங்க ஒய்ஃப் கூட கன்சீவா இருந்து இப்ப கன்சீவா இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. சரியா, செய்யறது தானே சொல்றாங்க, செய்யாத சொல்ல. ஸோ அதுக்கப்புறம் ரவீந்தர் வர்றாப்புல. ரவீந்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க ஓட்டுக்களை வந்து நாங்க உடைக்க வந்திருக்கோம். நீங்க 8 பேர் இது நாள் வரைக்கும் மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கியிருப்பீங்க இல்லைங்களா, அதனால உங்க முகத்திரையை இன்னொரு முகத்திரையை நாங்க கிழிக்க வந்திருக்கோம். உங்களோட ஓட்டுக்களை நாங்க உடைக்க வந்திருக்கோம். இனி நாளைக்கு கொஞ்சம் பேர் வருவாங்களாட்டு இருக்குது. மெயினா அந்த தர்சிகாவை உள்ள விடுங்கப்பா. விஷாலை பார்த்து மூஞ்சிக்கு நேரம் செருப்படி 4 கேள்வி கேட்டாங்கன்னா நல்லா இருக்கும். சரியா, ஏன்னா அந்த அளவுக்கு அவன் பண்ணியிருக்கான் லூசு பையன். ஓகே கைஸ், பார்க்கலாம்.